சும்மா கிடைக்காம ஒரு பைக் ஒண்ணு வாங்கிட்டு இந்த பைக்கு ஒரு 12,50 இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஓட்டு வரலாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் பீகார் வழியா இங்க ஒரு இடத்துக்கு வந்துருக்கேன் பாருங்க. நேபாள் நேபாளோட கொடி ரெட் கலர் கொடி பறக்குதா? நேபாள் பார்டர். நான் இப்ப இருக்கிறது எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நிக்கிறேன் பார்த்துடுங்க. அந்த பக்கம் இந்தியா இருக்கு. இந்தியாவில வெறும் ஆதார் கார்டு மட்டும் பார்த்துட்டு போயிட்டு வாங்கிட்டாங்க. ஆதார் கார்டை காட்டிட்டு நம்ம உள்ள போறோம். நம்ம நேபாளத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற இந்த என்ட்ரியோட பேர் பாத்தீங்கன்னா நக்சோல் அப்படிங்கிற என்ட்ரி. பீகாருக்குள்ள இருந்து இருக்குது. இந்த வழியா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் போனதுல பார்த்துடுங்க. அதனால நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இதுல உள்ள போறதுக்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்னா இந்த வண்டியோட ஒரிஜினல் ஆர்டிஃபிகேட் வேணும், நமக்கு லைசன்ஸ் வேணும், அப்புறம் நமக்கு வந்து ஆதார் கார்டு இருக்கணும். 8 மணி வரைக்கும் அது ஓப்பன்ல இருக்கும் இந்த கேட்டு. அதுக்குள்ள நம்ம வந்து உள்ள போயிட்டோம்னா வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் போக போறோம். நான் மட்டும் வரல, செந்திலன்னு கொரில்லா பைக்ல வந்திருக்காப்ல. செந்தில காணும், அது கேமரா எடுத்துருக்கதான் செந்திலன்னு. பாய் இதயத்துல பாய் பெரம்பூர் காணு. அவர் வந்து ஹோண்டா ஐனஸ்ல வந்திருக்காப்ல. ஹோண்டா ஐனஸ், டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 அதாவது ஹிமாலயன்ல சாரி கொரில்லா 450. இந்த 3 பைக்கும் வந்திருக்கு. இந்த 3 பைக்கிலையுமே நாங்க சென்னையில இருந்து கிளம்பணும். அட்டகாசமான ஒரு ரைடு இருந்துச்சு. ஒடிசாவிலையும் சரி, சத்தீஸ்கர்லயும் சரி, ஜார்க்கண்ட்லயும் சரி. ஐயோன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இப்போ ஃபைனலா நம்ம வந்து நேபாளுக்குள்ள போக போறோம். வாங்க அப்படியே என்ட்ரில என்னென்ன நடக்கு, நமக்கு இமிகிரேஷன்ல என்னென்ன பண்றாங்க, கஸ்டம்ல என்ன கேக்குறாங்க, எவ்வளவு நேரம் ஆகுது, எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லிடுறேன். வேம்பலியில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி கிராஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி நேபாள். அடுத்த கண்ட்ரி என்னன்னு தெரியல. கூட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ அஃபிஷியலாக நம்ம வந்து கேட்டுக்கு வாங்கிக்கிறது எல்ஐசி தான், லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவங்க கேட்டு இருக்குதுன்னு அதுக்குள்ளே போனால் தான் நேபாள். ஆனால் சீட்டாக போக முடியல, எல்லாமே லெஃப்டில் தான் சொல்லிடுறாங்க. நாங்கள் இருந்தால் டவர் கிட்ட தான் அவங்களுக்கு தெரியும். பைக்கு எல்லாம் இங்கே போறாங்களா? பைக்கு பைக் பைக்கு தமிழ்நாடு काठमांडू कितनी दूर है? पोखरा कितनी दूर? पोखरा लमसम आज निकलिएगा तो कल सुबह में। सुबह में कल सुबह है। काठमांडू में वो मंदिर है नहीं? बोल रहे हो? बोल रहे हैं काठमांडू मंदिर है नहीं, बड़ा मंदिर है। घूमने के लिए जा रहे हैं, इन्वेंटर करने के लिए जा रहे हैं। पोखरा जाएंगे। पोखरा बोलना है अभी। हाँ पोखरा बोलेंगे। ओके கஸ்டம்ஸ் ஆஃபீஸு உங்களுக்கு கேட்ஜெட்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஐயோ ஓகே கைஸ், சூப்பராக முடிச்சாச்சு. ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் ஏகப்பட்ட புரோக்கர்கள் இருக்காங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் போய் பிடிங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டோம். என்கொயரியில் மட்டும் வெளியே என்கொயரின்னு ஒரு கேட்டு இருக்குது. அதில் வந்து எத்தனை நாளுங்கிறதுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டா இந்திய காசு 100 ரூபாயாக வச்சுக்கிடுங்க. 100 ரூபா தாள் இருக்கு இல்லையா, 100 ரூபா தாள், அதை வந்து இந்திய காசை மாற்றி வச்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஊர் காசுக்குன்னா அவங்க ஊர் காசுக்கு 200 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சு வரும். 150 ரூபான்னு வைங்களேன். அப்போ 100 ரூபாயை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 நாளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 700 ரூபா. அப்போ 150 ரூபா கணக்கு. ஆமாம் 150 ரூபா தானே 5 நாளைக்கு. அப்போ 700 ரூபா அந்த மாதிரி. அப்போது அதை வந்து உள்ளே கொடுத்தா போதும். எந்த பேப்பரும் கிடையாது. ஒன்லி உங்களுக்கு ஆதார் கார்டு, வண்டிக்கு இது கார்டு, அது ஆர்சி புக்கு, இந்த 2 இருந்தால் போதும். பொல்யூஷனு, அப்புறம் இன்சூரன்ஸு, இல்லை உங்களுக்கு அது இதுன்னு எதுவுமே கிடையாது. பாஸ்போர்ட்டு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஆர்சி புக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆதார் கார்டு. முன்னாடி ஓட்டர் ஐடி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆதார் கார்டு வாங்குறாங்க. ஸோ இது பிர்குஞ்சி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸு. பீகார்லேருந்து உள்ளே வர்றோம். இப்போ நாங்கள் வந்து 5 நாளைக்கு எடுத்திருக்கோம். 5 நாளைக்கு எங்கே வேணாலும் போயிட்டு நாங்கள் எந்த பார்டர் வழியாகவும் வெளியே போய்க்கலாம். இந்த பார்டரில் எடுத்துகிட்டு இந்த பார்டர் தான் வெளியே போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சிலிகுரி பார்டரு, இல்லைனா பட்னிடாப் பார்டரு, இல்லைனா பசுபதிநாத் பார்டரு, இல்லைனா உத்தரப்பிரதேசத்து பக்கத்தில் இருக்கிற பார்டரு, இது எதுனாலும் போகலாம். அந்த சொனாலி பார்டரு, இது எதுனாலும் நீங்கள் வெளியே போகலாம்.
5 நாளைக்கு எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நிறைய சுற்றணும் நேபாளில் அப்படின்னா மினிமம் 7 நாள் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 7 நாள் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு 10 நாளைக்கே வாங்கிக்கலாம், பேசிக்கலாம். நான் நிறையா நேபாளத்தை சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் 2-3 நாள் கூட கொடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்தா கொடுப்பாங்க. அது நீங்கள் பேசுகிற திறமையை பொறுத்து. மற்றபடி மினிமம் 7 நாள் கொடுப்பாங்க. நாங்கள் 5 நாள் போதும் அப்படின்னு வாங்கியிருக்கோம். 5 நாளே எங்களுக்கு தேவையில்ல, ஒரு 3 நாளில் நாங்கள் வெளியே போயிடுவோம். ஆனாலுமே ஒரு 5 நாள் சேஃப்டி வைஸுக்கு வாங்கி வச்சுருக்கோம். ஏதாவது வண்டி பிரேக் டவுனு அது இதுன்னா நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டு அப்புறம் வெளியே விட மாட்டாங்கன்னுவாங்க. அதுக்கு எதுக்கு போட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து சிம்மு வாங்க போகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது எனக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வேலை செய்யாது. நேபாளுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் பெருக்குஞ்சி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் வேலை செய்யாது. அதனால் நாங்கள் வெளியே போன உடனே ஒரு டீ அடிச்சுட்டு சிம்மு வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? டைம் வந்து 6 ஆகுது. 6:30 நம்ம இங்கேருந்து உள்ளே கிளம்புறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. என்னன்னா, இவங்க பிரிண்ட் போட்டு தரும்போது டேட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. டேட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, இவங்களுக்கு 50 வருஷத்துக்கு அப்புறமா தான் டேட்டு போடுவாங்க. இவங்களுடைய டேட்டு 50 வருஷம் கழிச்சு தான் இருக்குது. 2081 வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க நேபாளத்தில். அதனால 2026 எங்கடான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக போட்டோ வச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது பார்க்காம நீங்கள் வெளியே போயிடாதீங்க. சரியா? ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இதில் ஒரு டீ கடை கண்டுபிடிச்சி டீ குடித்தோம். இங்கே இருக்க மக்கள்லாம் அவ்வளோ அன்புங்க. எப்படி நான் போன வருஷம் சிலிகுரி டைமில் வரும்போதும் இப்படி அன்பு பண்ணாங்களோ அதேமாரி நிறைய பசங்க. பாய், ஹாய் ஹாய் போலோ. ஏகப்பட்ட பசங்க. டீக்கு குடிச்சிட்டு டீக்கு காசு வாங்கலை, குடிச்ச டீக்கு காசு வாங்கலை. அந்த 2-3 பேர் இருந்தாங்க இந்த பள்ளிவாசலுடைய முனையில். அவ்வளோ அருமையாக நம்மளை கவனிச்சிக்கிட்டு. சென்னை எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்கும் சென்னை தெரியுமா, அதனால் சென்னையை பற்றி தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் உள்ள சென்னை அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ சவுத் இந்தியனை பார்த்ததில்ல, அது அளவுக்கு நம்ம மக்களை பார்த்ததில்ல, தமிழ்நாட்டு மக்களை பார்த்ததில்ல. ஒரு அதுக்காகவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் நேபாள் பார்டரில் வந்து பூரா ஏமாத்து வேலையாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் சிம் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் டீக்கு, அப்புறம் ரூம் எங்கே தங்குறீங்க, எங்கெங்கே நேபாளில் எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம் தெரியுமா, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. அவங்க 2 பேரும், நம்ம அண்ணன் 2 பேரும், அது அங்கே எய்த்தாப்பில் ஒரு கடை இருக்குது, அதில் போய் சிம் வாங்க போயிருக்காங்க. இங்கே வந்து ரம்ஜான் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம். சரியா? வண்டியை சுற்றி வராங்க. வண்டியை பார்த்து வித்தியாசமாக இருக்குல்ல, அதனால வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஓகே கைஸ், நேபாளத்தில் இன்றைக்கி ஸ்டே ஹோட்டல் வந்தாவா, விருந்தாவன் வந்தாவாவா ஏதோ ஒன்று. சரி, நல்ல சூப்பர் ஆம்பியன்ஸில் பாய் கூப்பிட்டு வந்தார் எங்களை. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் நெட்டு வேலை செஞ்சிச்சு, என்னமோ தெரில, பழைய நெட்டு அப்படியே. ஆமாம், தெருவா போட்டு திண்ணையில் பொறுத்தட போனாங்க. உண்மையில அதான் நடந்திருக்கும். பழைய வைஃபை. ஸோ ஆனால் இங்கே கீழே அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் இருக்குது. நேபாள் காசுக்கு 3000 ரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம காசுக்கு வந்து 1600, 1200, 3000. ஆமாம், என்ன சொல்கிறது கரெக்டாக எனக்கு தெரில, சரியாக கால்குலேட் பண்ணதில்லை. அவ்வளோ பொண்ணும் படிக்கல நான் கணக்கில் புளியும் கிடையாது. ஸோ இந்த ரூமில் இன்றைக்கி இப்போ அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் இருக்குது. போட்டுட்டு சிம் வாங்கணும். ஏன்னா நம்ம அங்கே சிம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம், சிம் வாங்க முடியல. ஸோ இங்கே சிம் வாங்கணும். ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி வேம்புலி நம்ம நேபாளுக்கு வந்திருக்காங்க.